ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி 2 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு 2யும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த படிவத்தை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த படிவத்தில் ஃபஸ்ட்டு லைனில் பிரச்சனையே இல்லை, உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய தற்போதைய ஃபோட்டோ மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃபெவிகால் போட்டு அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எழுதிக்கங்க. உங்களுடைய ஆதார் எண்ணை இந்த இடத்துல எழுதிக்கங்க. விருப்பம் இருந்தாலும் எழுதலாம், எழுதிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரீசன் மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. உங்கள் அப்பாவுடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி பார்த்து WOU அப்படிங்கிற நம்பர் இருக்கும், அதுதான் அடையாள ஏட்டேன், அதை எழுதிக்கிங்க. அதே போல் உங்களுடைய அம்மாவோட அதே போல் பெயர், அவங்களோட அடையாள ஏட்டேன் எழுதிக்கிங்க. நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா உங்கள் மனைவியோட பெயர், அல்லது நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருடைய பெயர், அவங்களுடைய அடையாள அட்டை எண் WOUன்னு ஆரம்பிக்கும்ல, அந்த நம்பர் எழுதிக்கிங்க. ஸோ இது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, எல்லாருமே ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இது ரொம்ப இந்த இடத்துல தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். அதாவது 2002 இந்த டைமில் உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சா? எஸ் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இதை ஃபில் பண்ணுங்க. அதே போல் 2002 எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிறவங்க இதை ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு தெளிவான மனப்பான்மை வேண்டும். 2002 எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறவங்க 3ஆம் பாகத்தை ஃபில் பண்ணுறீங்க. 2002 எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க 4ஆம் பாகத்தை ஃபில் பண்ணுறீங்க. அவ்வளோதான். வாங்க ஃபில் பண்ணலாம் எப்படின்னு. எனக்கு இப்போது 2002 இல்லை, அதனால் நான் இதை ஃபில் பண்ணுறேன். எங்கள் அப்பா பேரை நான் இங்கே எழுதிக்கிறேன். எங்கள் அப்பா பேரோட அடையாள அட்டை இருக்கும்ல, மேலே எழுதியிருப்பேன்ல, அதை அப்படியே பார்த்து இங்கேயே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவோட அப்பா பெயரை இங்கே எழுதிக்கிறேன். அதாவது எனக்கு பாட்டி அல்லது தாத்தா, அவங்களோட பெயர் யாரோ ஒரு பெயர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன உறவு முறை உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தாத்தா தான், பாட்டியாக இருந்தால் பாட்டி தான். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா பேரை இங்கே எழுதும்போது எங்கள் அப்பாவோட அப்பா பேரை நான் இங்கே எழுதுகிறேன், அப்போ எனக்கு வந்து இங்கே தாத்தான்னு எழுதுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம், மாநிலம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். சட்டமன்ற தொகுதி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி எண்ணு, பாகம் எண்ணு, வரிசை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் PLO கேட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்டியாக விட்டாலும் அவங்க பார்த்து ஃபில் பண்ணிடுவாங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர், கையொப்பம் போடுங்க. ஒரு வேளை வந்து கையொப்பம் இல்லாதவங்க, போட தெரியாதவங்க, ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா ரேகை வச்சுக்கலாம். இவ்வளோ அதை ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை 2002 எனக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியதை ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அது ரொம்ப ஈஸி தான், இதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். உங்களுடைய அப்பா பேர் இருக்கும், பட் அவங்களுடைய அடையாள அட்டை எண் இருக்காது. ஸோ அப்போ வந்து டேஷ் போட்டுக்குங்க. உறவினர் பெயர், அவங்க தாத்தா பேர் இருக்கும், பட் அவங்களுடைய அந்த உறவுமுறை பெயர்கள்லாம் உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டின்னு எழுதிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது PLO கேட்டு நீங்கள் குறிப்பிட்டுங்க. கொஞ்சம் நீங்கள் என்ன அதே தாத்தா பாட்டி இதேன்னு சொல்லி தான் எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் மாவட்டம், மாநிலம், சட்டமன்றம், இது ஏஸ் யூசுவல் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே போல் தான் உங்கள் தாத்தாவுக்கு இருக்கும், அதை அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். PLO கேட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.